நிறைய பேருக்கு நானும் உட்பட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலையோட தத்துவம் வெறும் ஹிந்து மதமாக பார்த்தீங்கன்னா அது பலவீனமானது. இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் சேர்த்து தான் சிவம்ங்கிறது இந்த உலகத்தில் ஒரு அலைவரிசை. இந்த உலகத்தில் இருக்கிற சந்திரன் சூரியன் மேலே மதத்தை பார்ப்பீங்களா, ஜாதியை வைப்பீங்களா, இல்லை என்ன வடிவத்தை வைப்பீங்க? சந்திரன்கிறது சூரியன்கிறது இந்த உலகத்துக்கே பொதுவானது. அதுக்குள்ள போய் நீங்க ஜாதியோ மதத்தையோ எந்த வடிவத்தையும் வைக்க முடியாது. அப்ப சிவன்கிறதும் இந்த உலகத்துல ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, அதுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதன் சுவாசத்தை நினைச்சு ஒரு நல்ல வடிவத்துல உட்கார்ந்து இருக்கிறானோ அங்க காற்றாக சிவன் வருவாருன்னு அர்த்தம். அப்ப ஒரு காற்றுக்கு அந்த வடிவத்துக்கு ஒரு நல்ல சூழலை அது உருவாக்கி கொடுத்து ஒரு உடலை மேன்மை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அப்ப இந்த உலகத்துல அண்ணாமலையோட தத்துவம், திருவண்ணாமலையோட தத்துவம் என்னன்னா, இந்த அடியையும் முடியையும் பார்க்காம பொய்யை சொன்ன அந்த மலர் இருக்குல்ல, என்ன மலர்? தாளம்பூ. அந்த தாளம்பூங்கிறது நிறைய பேருக்கு என்ன நினைச்சிருக்கீங்க, தாளம்பூன்னு நினைக்கிறீங்க. தாளம்பூ நானும் உட்பட, நீங்களும் உட்பட எல்லாருமே தாளம்பூ தான். நம்ம பொய்ய சொல்றதுனாலதான் நம்மளை யாருன்னே தெரியாம நம்ம மனிதனா இருக்கிறோம். நாம தான் தாளம்பூ. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தாளம்பூன்னா வேற யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லா பேருமே தாளம்பூ தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பொய்ய உரைக்கிறோம். அப்ப பொய்ய உரைக்கும் போது மெய்யை உணர முடியாது, மெய்யை அறிய முடியாது. உன்னை யாருன்னே தெரியாத இந்த உலகத்துல இருக்கிற இறை தத்துவத்தை அறிய முடியாம இருக்கிறது பலவீனம் இல்லையா? இப்ப இங்க இறைய பத்தி தெரிஞ்சிருக்கு, இறைய பத்தி படிச்சிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை முழுமையா. அதனாலதான் சொல்றது, எனக்கும் உட்பட சொன்னது, இடகளை பெண்களை சுழுமுனையில இணைந்தா மட்டும்தான் இறைய உணரவே முடியும். அதுக்கு முன்னாடி இறை தத்துவத்தை வேணா உணரலாம், இறை வடிவத்தை வேணா உணரலாம், இறை போக்குகளை வேணா பேசலாம். இங்க இருக்கிற எல்லா குருமார்களும் அந்த இறைய உணர முடியாம தவிக்கிறதுக்கு காரணம் அதுதான். புரியுதுங்களா? எனக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் ராமநாதபுரத்துல இருக்கிற அந்த சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த முக்கியமான வடிவத்தை பத்தி தெரியாது. ஏன்னா ஒரு அலைவரிசை எப்படின்னா, ஒரு இடத்த அது தேர்வு பண்ணி பல நுட்பமா பணி செய்யுது. ஆனா அதை காட்டணும்னா அது சொல்லுது, நீ அந்த இடங்களை பின்களையில உணர்ந்து பணி செஞ்சா மட்டும்தான் என்னுடைய வடிவத்தையே பார்க்க முடியுது. அப்ப ஒரு குருவை உணர்றது, ஒரு இறைவனை உணர்றது, இந்த பிரபஞ்சத்தை உணர்றது, தனி மனிதர்களை ஒவ்வொரு மனிதர்களையும் உணர்வது, உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது, இந்த உலகத்துடைய சுழற்சியை தெரிஞ்சுக்கிறதுனா, உன்னுடைய இடங்களை பெண்களை சுவாசத்துல நீ மிகச் சரியாக ஒரு வடிவம் கிடைச்சிச்சுன்னா உன்னால உணர முடியும். ஒருவேளை நீ தியானம் பண்ணல, உன்னுடைய குரு உன்னுடைய நல்ல செயல்ல உன்னுடைய இறை சக்தி உன்னுடைய மனம் நிக்கிறதுக்கு, உன்னுடைய மனம் செயல்படாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ 100% உன்னையும் உணர முடியும், இந்த பிரபஞ்சத்தையும் உணர முடியும். ஒண்ணு இடகளை பெண்களை வழியாக இரு சுவாசத்தையும் பலப்படுத்தி தியானம் வழியாக நீ போய் உன்னையும் உணரு, இந்த பிரபஞ்சத்தையும் உணரு. உனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க ரகசியத்தையும் நீ தெரிஞ்சுக்க, இறைவனுடைய ரகசியத்தையும் நீ தெரிஞ்சுக்க. அதே மாதிரி இல்லைன்னா ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய மனம் என்னைக்கு அகலப்படுதோ, மனம் என்னைக்கு குறையப்படுதோ, அப்பதான் நீ உண்மையான ஒரு வடிவத்தை பார்க்கவே முடியும். அது வரைக்கும் பார்க்கவே முடியாது. இப்ப என்னுடைய பெரிய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னுடைய செயல்பாடுகள்ல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா பேருமே சந்திர தன்மையில தான் நம்ம எல்லாம் செயல்பட முடியும். சூரிய தன்மையில நம்ம செயல்படுறது ரொம்ப கடினம். அப்ப சந்திர தன்மை என்பது ஒரு பெரிய இறை அலைவரிசை, பெரிய வடிவம். அப்ப இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பேருமே கணவன் மனைவி மாறி இருவராக பயணிப்போம். ஒரு நாள் மனைவி நமக்குள் ஒளிந்து கொள்வார். இதுதான் நடராஜரோட தத்துவம். காளியும் நடராஜரும் நடனம் ஆடினார்கள். ஒரு நாள் காளி ஒளிந்து கொண்டால் நடராஜன் மட்டும் தெரிந்தார். அப்ப சந்திரனும் சூரியனும் ரெண்டு வடிவத்துக்குள்ள ஒரு நாள் நீ சூரிய தன்மைக்குள்ள மாறும்போது, சூரிய வடிவமாக நீ இருக்கும்போது அங்க உனக்குள்ள வேற வடிவம் பிறக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சந்திர தன்மைக்குள்ள, இந்த சந்திர வடிவத்துக்குள்ள என்னன்னா,
இறை பக்தி, இறை நாமம், இறை செயல் நிறைய வந்துடும். இந்த சூரிய தன்மை என்னன்னா, தான் தன்னையும் கடவுள்னு சொல்லாது, கடவுளையும் கடவுள்னு சொல்லாது. தானும் ஒரு மௌனவாதி, கடவுளும் ஒரு மௌனவாதின்னு போயிடும். புரியுதுங்களா? இதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப சிவன்கிற தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நானும் இறைவன் அல்ல, நீயும் இறைவன் அல்ல, நானே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை இந்த உலகத்திலே போதிச்ச ஒரே அந்த ஜீவன், அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சிவன், அதுதான் வடிவம். உன்னுடைய இங்க இருக்கிற எல்லா பேர்த்துக்கிட்டையும் நாத விந்து, உன்னுடைய நாத விந்த நமச்சிவாயமா மாற்ற முடியுமா? அதான் சிவம், அதான் வடிவம். அப்ப அந்த சிவ வடிவத்தை மாற்றணும்னா பல பல வடிவத்துல போராட்டங்கள் இருக்கு, பல சூழல்கள் இருக்கு. அப்ப இந்த வடிவத்தெல்லாம் உணர்றதுக்கு காலதாமதம் பிடிக்கலாம், சில டைம் பிடிக்கலாம். ஆனா அதெல்லாம் கவலைப்படாம ஒரு குருவுடைய நேர்த்தியான பிரயாணத்துல அமைதியா காத்திருந்தா அது நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல எந்த திட்டமும் இல்லாம ரொம்ப நேர்த்தியா உங்களோட நான் ரொம்ப நிறைய இடங்கள்ல பலவீனமா இருந்தா கூட அதை ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு போய் தான் பண்றேன். இப்ப எனக்குள்ள தியானத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எனக்குள்ள ஒரு குரல் கேட்குது, எனக்குள்ள ஒருத்தர் பேசுறாரு, எந்த கடவுளும் பேசல, என்னுடைய உள் உணர்வு பேசுறத நான் உணர்றேன். அப்ப நிறைய நாள் என்னுடைய மேல் மனம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, மேல் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னால ஆழ்ந்து போய் உள் மனதுக்கு போக முடியல. தியானம் பண்ற எல்லாருக்குள்ளயும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், இது எல்லாமே மேல் மனமா இருக்கிறதுனால ஆழ் மனதுக்கு உங்களால போக முடியல. அந்த ஆழ் மனங்கிறது தியானத்துல உன்னையே மறக்கிறது. அப்ப அந்த ஆழ் மனத்துக்குள்ள உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, உனக்கு அங்க உணர்த்தும். அங்க என்ன ஆகும்னா, உன்னுடைய ஆழ் மனமே பேசும். உன் மேல் மனம் எப்படி பேசுது, அங்க போலாமா, இங்க இருக்கலாமா, அது நடந்துருமா, வாழ்க்கையில இது நடந்துருமா, இது நமக்கு வேண்டியது, அது நமக்கு வேண்டியதுன்னு பேசுது இல்ல? அதே மாதிரி ஆழ்மனம் ஒண்ணு பேசும். அந்த ஆழ்மனம் தீர்க்க தரிசியாக ஒண்ணுகிட்ட ஒரு மெசேஜ் சொல்லும். அந்த ஆழ்மனதை ஒருத்தர் உணரணுங்கிறாங்க. அப்ப இன்னொரு இடத்துல அதே ஆழ்மனம் பேசுறதே இல்லை, அது அப்படியே நீ மௌனமா இருந்தா அந்த இடமும் மௌனமாகுது, நீயும் மௌனமாகுற, அந்த ஆழ்மனமும் மௌனமாகுது. அங்க என்ன ஆகுதுன்னா, நடக்க போறத உனக்கு உணர்த்துது. இப்ப நடக்க போகுது, இன்னும் ஒரு 2 hours நடக்க போறத உன் ஆழ்மனம் அப்படியே ஆழ்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது 2 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் சந்திக்க வர போறாரு. அவர் என்ன பேச போறாருங்கிறத மொத்த உரையும் உன்கிட்ட சொல்லுது. இப்ப இதுக்குள்ள ஏதாவது கடவுள் இருக்கிறா? அப்ப மௌனம், அப்ப அமைதி, பேரமைதி. நீ கவனிக்க கவனிக்க உள்ள போக போக என்ன ஆகுது, இந்த சுழற்சியை தெரிஞ்சுக்கிற. அப்ப நீ என்ன ஆகுற, துன்பத்திலிருந்து விடுபடுற, கால கணக்கிலிருந்து விடுபடுற, நேரத்திலிருந்து விடுபடுற, கிழமையிலிருந்து விடுபடுற, பணத்திலிருந்து விடுபடுற, கமிட்மெண்ட்லிருந்து விடுபடுற, உடல் சுகத்திலிருந்து விடுபடுற, எல்லா சூழலிலிருந்து விடுபடுற. இப்படி எல்லா சூழலிலிருந்து விடுபட்டவன் தான் ஞானிங்கிறான். அப்ப அந்த ஞானி என்ன செஞ்சானா, அந்த ஆழ்ந்து போய் கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தருக்கு தியானத்துல மௌனம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே அந்த மௌனத்துக்குள்ள அங்க எங்க அடிபட்டு போறான்னா, இறை காட்சியை பார்த்துட்டு இறைவன் வந்துட்டாரு, குரு வந்துட்டாருன்னு அடிபட்டு போறான். அப்ப இறைவன் வரும்போது, குரு வரும்போது நீ ஏமாந்து போகாம குருவை தரிசி, இறைவனை தரிசி, அதுக்கப்புறமும் நீ ஆழ்ந்து போ. என்னை பாரு, என்னை வணங்கு, ஆனா என்னையே கதின்னு இருக்காது. திருப்பி ரிப்ளேஸ் பண்ணு, திருப்பி ஆழ்ந்து போ. அப்ப ஆழ்ந்து போக 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 உனக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த ஆழ டெப்த் கிடைக்க கிடைக்க அந்த உணர்தல் அப்படியே நடக்க போறத உனக்கு முன்கூட்டியே தெரிய தொடங்கும். அப்படியே அமைதியில இந்த சுழற்சியில என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த கிரகிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிரகிக்கிற தன்மை உனக்குள்ள மெமரிக்குள்ள அப்படியே ஆழ்ந்து உனக்கு தெரிஞ்சிடும். இது மக்கள்கிட்ட கிடைக்க மாட்டுது, மக்கள்கிட்ட இல்லை. இதான் ரொம்ப முக்கியம். தியானத்துக்குள்ள போராடுற, சண்டை போடுற. ஏன் சண்டை போடுற?
ஏன் சண்டை போடுறேன்? என் வாழ்க்கையில எத்தனை ஒரு ஒரு செயல்களை தெரியுமா நான் கடந்து வந்திருக்கிறேன். என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது அவர் 2-3 கண்டெய்னர்ல இந்த பித்திருக்கள் சாபத்தை எடுத்துட்டு வந்தார். 3-4 கண்டெய்னர்ல தான் வந்தார் வரும்போதே. அப்ப என்கிட்ட இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் அம்மா என்கிட்ட அவரை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க என்கிட்ட வரும்போது அவங்க ஆல்ரெடி 2-3 இடத்துல தியானம் பண்ணி ஒரு தியானத்துக்குள்ள கொஞ்சம் வளர்ந்த மாணவியா இருக்கிறாங்க. அவரு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட கம்மியா தான் இருக்கிறாரு. ஆனா இவருடைய தன்மைகளை, இவருடைய செயல்பாடுகளை, இவருக்கு பூர்வீகத்துல இவங்க அம்மா வழியில இவருக்குள்ள தியானத்துக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். அப்ப இவரை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி. அப்ப அவரு அறிமுகம் பண்ணி வச்சு அவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட ஒரு 2 இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறாங்க சென்னையில, என்ன பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த வளர்ச்சியை பாக்குறேன். இந்த அம்மா வளருது, தாக்கு பிடிச்சு நிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு எனக்குள்ள தோணுது. அதே மாதிரி அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லுது, எனக்கு இன்னொரு குருநாதர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 3-4 சக்கரங்கள்லாம் அவருக்கு ஓபன் பண்ண தெரியும், அந்த 2-3 சக்கரங்கள்ல நான் ஓபன் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்டே வந்துடுறேயா அப்படின்ட்டு போகுது. நம்ம வீட்டுல இருக்கிறது இந்த ஒரு 3-4 பாத்திரம் தான் இருக்கு, அதை கழுவி போட்டு நான் வந்துடுறேன், நம்ம எல்லாம் பார்க்குக்கு போகணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொன்னோட நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அதிர்ச்சி ஆயிட்டேன். பெரிய பெரிய வள்ளலாரே சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, இந்த 2-3 சக்கரம் இருக்கு அதெல்லாம் திறந்துட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, சொல்ல முடியாது. சொல்ற அதிகாரமோ அந்த தைரியமோ நமக்குலாம் வராது. கொலநடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிவத்தை கண்டா கொலநடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தியானத்துல ஒரு நரம்பையோ ஒரு நாடியோ ஒரு காற்றையோ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் பேச மாட்டான். வளர்றதுக்கு முன்னாடி பினாத்தலாம், யார் கேட்க போறா? ஆனா வளர்ந்தவன் பயப்படுவான். ஏன்னா அடி விழுந்தா எப்படி விழுவுன்னு வளர்ந்தவனுக்கு தான் தெரியும். இந்த ராமகிருஷ்ணர், விவேகானந்தர்லாம் நிறைய அடி வாங்கினவங்க, அதனாலதான் அடக்கி வாசிப்பாங்க. இப்ப நான் தான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன், பதஞ்சலிக்கு பயங்கரமா பயப்படுவேன். ஏன்னா அவன் அடிச்சான்னா ஒவ்வொரு அடியும் இடியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப வாழ்க்கையில கதற விட்டுருவான், புரியுதுங்களா? கதற விட்டுருவான். அப்ப அதை அனலைஸ் பண்ணி தான் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பொறுமையா போயிடுவோம், ரொம்ப நிதானத்துக்கு கீழே வந்துடுவோம், லோயஸ்ட் வந்துடுவோம். அப்ப அந்த அம்மா இதை மாதிரி சொன்னாங்க, நான் வருத்தப்படலை. அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் அடிக்கடி எப்பயாவது ஃபோன் பேசுவாங்க, நம்ம கூட இருக்க தம்பிக்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த முருகன் அறிமுகம் பண்ணி வச்சாங்களா, அவர் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்துக்கிட்டே இருப்பார். அவங்க பையனை கூப்பிட்டு அடுத்தது என்னை எங்கேயாவது போகிற இடத்துல பார்க்க வருவார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கே தெரியாம ஒரு உன்னதமான சரணாகதியா என்னை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவருடைய கண்டெய்னர்ல 2-3 கண்டெய்னர் காணும். அந்த சூழல்கள் மாறி இன்னைக்கு அவர் கொஞ்சம் தெளிஞ்சு நிற்கிறாரு. பெரிய பணக்காரனா நிக்கல, பெரிய ஆளா நிக்கல. 2-3 இடத்துல அவர் மரணத்தை சந்திச்சிருக்கோம், அவரே மரணத்தை சந்திச்சிருக்கோம். அந்த மரணத்தை மிகச்சரியா நாம சூட்சமத்துல கவனிச்சு அதுக்கு ஒரு பாதையை காட்டி விட்டோம். அவரை தடுமாறாம அவரை ஒரு ஸ்டெடி பண்ணி விட்டோம். ஏன்னா அவங்க ஃபேமிலியையே அவர் தான் ரன் பண்றாரு. அப்ப அவரு தெளிவா இல்லைன்னா பல பேர் பாதிக்கப்பட்டுருவான். அப்ப அவரு வாழ்க்கையில செஞ்ச ஒரே விஷயம், இந்த சரணாகதியை முழுமையா ஒரு குருவை நம்பினாரு. கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது அவர் லைஃபுக்குள்ள குட்டி 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 சேஞ்சு, அந்த குட்டி குட்டி சேஞ்சு மட்டும் இல்லாம தனக்குள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில போய் மருத்துவ ரீதியா ஸ்டெட் பேக் ஆக வேண்டியவர் மருத்துவமனைக்கே போகாம தப்பிச்சுக்கிட்டாரு. அப்ப திருப்பியும் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா பாக்குறேன். யாரு அறிமுகம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த அம்மாவை இவரையும் பாக்குறேன். அந்த அம்மா இப்ப அப்படியே டயர்டாகி நிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் என்ன மாதிரி ஒருத்தரை அவங்களுக்கு தெரியுது, உணர்றாங்க, ஆனா தக்க வச்சுக்க முடியல பாருங்க. இதே அந்த அம்மா அந்த பக்கம் தாவாம இங்க நின்று இருந்தா அதோட பொசிஷனே வேற, அதோட பொசிஷனே வேற. போச்சா? இந்த கால சுழற்சியில இந்த இப்படி நவுறுது இல்ல பூமி, இதை போய் எல்லாம் மாற்ற முடியாது. அடுத்தது உனக்கான காலம் வரட்டும் காத்திருந்து போயிடுவான் ஒரு குரு, அவ்வளவுதான்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரகாசமான 2 வாய்ப்பு 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதை ஒருத்தன் தக்க வச்சுக்கிட்டா அவன் மேம்படுறான், தக்க வச்சுக்கிறானா. அப்ப எல்லாருக்குமே இங்க நல்ல குருவை காட்டி கொடுக்கப்படுது. ஆனா அந்த குருவோட பயணிக்கிற விதமும் அவன் நடந்துக்கிற முறையும் தான் அவன் தக்க வச்சுக்க முடியுமா முடியாதான்றதுதான். அப்ப நீங்க பார்த்துக்கணும். அப்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு குரு கிட்ட கும்பிடுறது இல்ல, தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், தியானம் பண்றது முக்கியம் கிடையாது. ஆனா தியானம் பண்ணாம ஒரு நாள் கூட இல்லாம நிக்கிறது இருக்குல்ல, எனி டைம் தியானம் பண்றது இருக்குல்ல, அது எப்படி கிடைக்கும்? எனி டைம். இப்ப எவ்வளவு தடைகள் என்னுடைய உறவு ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா. அப்ப அந்த இடத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம் சொல்லுபடி கேட்டு அதோடைய ஒரு வழியில நடந்ததுனாலதான் இப்ப எனி டைமும் நான் தியானம் பண்றதுக்கு எனக்கு ஒரு தடை இல்லாத ஒரு சூழலை பிரபஞ்சம் உருவாக்கி முடியும். அப்ப நீங்க எல்லாருக்குள்ளயும் அதுதான் அந்த தக்க வச்சுட்டு ஒரு இடத்துல நிக்க கத்துக்கணும். அதை கத்துக்க மாட்டீங்க, அதை விட்டுறீங்க. அதுதான் பெரிய பலவீனமான விஷயம். ஒரு ஒரு குருவெல்லாம் உணர முடியாதுங்க, சும்மாலாம் சொல்றதா. ஒரு குருவை என்ன நீங்க எந்த எந்த அடிப்படையில வச்சு என்னெல்லாம் போய் நீங்க ஒப்பிடுவீங்க? எதை வச்சு நீங்க ஒப்பிடுவீங்க? ஏதாவது ஒரு உங்களுக்கு அதிசயம் செஞ்சா அதை வச்சு நீங்க ஓகே சொல்லலாம். இப்படியெல்லாம் உணர முடியாது, புரியுதுங்களா? அப்ப ஒரு விஷயம் நம்மளால உணரவே முடியாது. ஆனா காத்திருந்து தக்க வச்சிங்கன்னா ஒரு இடத்துல உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்கன்னு. கொஞ்சோண்டு நீங்க விலகி போயிட்டீங்கன்னா அந்த குரு வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் ரிவர்ஸ்ல உங்களை எல்லாம் சரி செய்ய முடியாது, புரியுதுங்களா? அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களை மிக சரியா தக்க வைக்கிறது தான் இங்க கஷ்டம். ஒரு குருநாதர் பார்க்கறது ரொம்ப ஈஸிங்க, அவரை தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருச்சுன்னா நீங்க அங்கேயே ஜெயிச்சிட்டீங்கன்னு, அங்கேயே நீங்க உங்களுக்கான சக்சஸ் அங்கேயே கிடைச்சிருச்சுன்னா அது இயல்பா. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல குரு, நல்ல கடவுள், நல்ல காற்று எளிமையா கிடைக்காது. போராட வேண்டியதாது, ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியதாது. ஆனா ஒருத்தன் மிஸ் ஆகாம நிக்கணும். அதான் விஷயம். என்னைக்காவது வாழ்க்கையில பாலைவனத்துல நடந்திருக்கீங்களா? உண்மையான தியானங்கிறது பாலைவனத்தில் நடக்கிறது தான். நல்ல தியானம் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னு உங்க வாழ்க்கை பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இன்னும் நல்ல தியானத்தை பண்ணல, அதனாலதான் சோலையில நடந்துட்டு இருக்கீங்க. பாலைவனத்துல நடந்து பழகிங்க. பாலைவனத்துல தான் இந்த இறையோடைய வடிவத்தை வேற ஒரு வடிவத்துல பார்க்க முடியும். அப்ப உண்மையிலேயே தியானம் பண்றவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த குருங்கிறது, இந்த பிரபஞ்சங்கிறது அவளை எளிதாக ஒரு கலையை காட்டி கொடுக்கறது இல்லை, அவளை எளிதாக ஒரு நுட்பத்தை செய்யறது இல்லை. எத்தனை இடம், எத்தனை ஊர், எத்தனை கோவில், எத்தனை மலைகள், எத்தனை தொடர்கள், எத்தனை வடிவம், எத்தனை நாட்கள், எத்தனை விதம், எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணியிருப்போம். நீங்க நினைக்கிறீங்கல்ல நீங்க எல்லாம் தியானத்துல எக்ஸ்பர்ட்னு. ஒரு நாளைக்கு 17 மணி நேரம், 16 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம், வருடக்கணக்கா எத்தனை இடங்கள் இந்தியாவில். அப்ப இவ்வளோ இடங்கள் தியானம் பண்றது முக்கியம் இல்ல, அந்த வடிவம் மாறுதா அதான் முக்கியம். நான் தியானம் பண்ணிட்டேன் இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணும் தியானம்? பிரபஞ்சம். கவனித்தியா? நிதானிச்சியா? உள்வாங்கினியா? ஸ்டடி பண்ணியா? இதான் வேணும். அப்ப வாழ்க்கையில ஒரு விஷயத்தை உணர்ந்து வேலை செய்யறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் உருவாகிறது கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னன்னா உண்மையிலேயே நெருப்பு தான். நெருப்புக்குள்ள ஒரு சின்ன வண்டை தூக்கி போட்டா அந்த வண்டி என்ன அவ்வளவு கஷ்டங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கடந்துவர் அது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள்ல 9500 மைல் தூரம் இந்த கார்ல பயணிச்சிடும். உரப்பு, எண்ணெய், இந்த மாதிரி உணவெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறம் ரோட்லையோ எங்கேயோ பிரத்யேகமா நமக்குன்னு ஒரு பெரிய உணவோ ஏதோ செட்டப் எல்லாம் வைக்கக்கூடாது. சமையல் செட்டப் இதெல்லாம் வைக்கக்கூடாது.
அது வந்து போய் எவனையாவது வழிபோக்கன்ட்ட கேள்றா சோறு வேணும்னு, நீ என்ன பெரிய ஒரு டீம் அழைச்சிட்டு, சமையல் டீம் அழைச்சிட்டு நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு உள்ள இருந்து பேசும். ஏன் நீ வந்து கேட்க மாட்டியா அப்படிங்கும். அதுல இன்னொரு உள்டாவும் நடக்கும். நம்ம போய் யார்ட்டையாவது சோறு வாங்கிட்டா அந்த மூதை விட்டு ஏன்டா சோறு வாங்கிட்டு இறங்கும். அவன் சோத்தை வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். டே அவனே கரும்பு விலை பிடிச்சவன், அவன்கிட்ட சோறு வாங்கிட்டு விளங்கம் கடா, அவன் சோத்தை அவன்கிட்டே கொடுறா, அவனுக்கே சோறு போடுறான், அந்த சோறு அவனுக்கே போட்டு நீ ஓடியாந்துருக்கிட்டு ஏதாவது வேற வேற கதை சொல்லி அவன்கிட்ட சமாளிச்சிரு, இந்த சோறை நீங்க சாப்பிடுங்களேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லு. அப்புறம் அவருக்கே நான் ஒரு தாலாட்டு கதை சொல்லி இந்த சோறு நீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு மோசமான வில்லனை பார்க்கவே முடியாது. டெரர் வில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை வடிவத்துல எத்தனை வேலைகளை திரும்ப இது பார்க்கிறோம், எத்தனை வடிவத்தை திரும்ப காட்டும். அப்ப வெளியில பாக்குறவன்லாம் குழம்பி போய் கன்ஃபியூஸ் ஆகி போய் என்னன்னே தெரியாது. காலையில ஒரு சட்டையை எடுத்துட்டு வருவாங்க, இப்படி பார்ப்பேன், அதை தூக்கி போட்டு மாலையில வேற சட்டையை மாத்திடுவேன். இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதே புரியாது. இப்ப இதெல்லாம் சொன்னா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப இந்த தியானத்துல என்னன்னா, ஒரு சின்ன இடத்தை கவனிக்க விட்டுட்டோம்னா அங்க பெரிய நமக்குள்ள உடல் ரீதியாக ஒரு ஸ்டெப் பேக் ஆகல. நான் கண்ணால பல இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப இது எப்படி நம்ம காட்டிக்கிட்டே இருக்குது, டே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷமும் கவனித்தல் 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 கவனித்தல். அதுக்காக தான் உனக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறேன். கவனி. நீ பூ கொடுக்குற, டக்குன்னு நான் வாங்கலாம்ல, வாங்காது, வைக்க சொல்லு, காரணம் இருக்கு அப்படிங்கிறான். உன் உடல் நீ வாங்குவ, நான் அலைவரிசை, நான் வேற. அது எனக்கு கொடுக்கறதா அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு உருவமா பார்த்துட்டு ஒரு வடிவமா பார்த்துட்டு குரு அப்படின்னு கொடுப்பான். எனக்கு வந்து ஒரு மலர் சூடணும்னா அதுக்கு சில குவாலிட்டி இருக்கு. இப்ப என்ன தொட்டுட்டா அதுவே உனக்கு பாதிப்பா கூட போயிடணும். நிறைய பேரை தொடாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம், அதுவே உனக்கு பலவீனமா போயிடும். ஒரு இடத்துல நீ நல்லா படி. ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் உள்ள விஷயத்த, விவேகானந்தர் தன்னுடைய கையை எடுத்து இன்னொரு மாணவனுடைய தொடையில, என் தொடையில வச்சுக்கடான்னு சொல்லிட்டு தியானம் பண்ணும்போது ராமகிருஷ்ணர் திட்டி தீத்தார். அவன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டியாடான்னு. ஏன்னா உன் உஷ்ணம் வேற, அவன் உஷ்ணம் வேற. அப்ப என்னுடைய உஷ்ணத்தை நீ தொட்டனா கூட உனக்கு பாதிப்பு. உன்னுடைய தியானத்துல கொஞ்சம் வளர்ந்து வருவ. என்னை தொட்டனா அது களையும். ஏன்னா நான் நெருப்பு. நீ போய் என்ன தொடணும்னு நினைக்கிற, தொடக்கூடாது. ஏன்னா நான் வேற வேற ஃப்ரீக்வன்சில இருக்கிறேன், நான் வேற சூழல்ல இருக்கிறேன். நீ சந்திரனா இருக்கிற, நான் சூரியனா இருக்கிறேன். நான் அப்படியே டோட்டலா வேற ஒரு வடிவத்துல மாறி இருக்கிறேன். அப்ப என்ன தொடும்போது என்னன்னா, உன் ஆரம்ப காலகட்ட தியானம் ரொம்ப கஷ்டப்படும். அப்ப நான் உன்னை அப்படியே நீ உன்னை என்னை தொற்றாம நான் உன்னை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நான் உன்னை ஸ்டடி பண்ணி உன்னை நான் வழி நடத்துறேன். நான் எவ்வளவு இடத்துல தெரியுமா இதை நான் வந்து யூட்டிலைஸ் பண்றேன். ஒரு கேப்ல சத்தடி கேப்ல குருநாதர் தொற்றுவோம், அப்படி பண்ணிடுவோம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. அதோடைய நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா டெம்பரேச்சரை வச்சு பார்க்கணுங்க. நாங்கெல்லாம் ஒரு டெம்பரேச்சர் தாங்க. கரண்டோட நீங்க வந்து ஒரு ஒரு இதை வச்சு பாக்குறீங்கல்ல, என்ன வச்சு பாக்குறீங்க, டெஸ்டர். இந்த மாதிரி கரண்ட் புட்டிங்கிறது இது ஒரு மனுஷ கூடும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது. இதுக்குள்ள மின்சாரம் அதிகம். இது ஒரு கரண்ட் பொட்டி மாதிரி தான். அது இது அப்படிதான் டீல் பண்ணணும். ஏதோ உங்க 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 வீட்டுல இருக்கிற பொருள் மாதிரி நீங்க டீல் பண்ணிட கூடாது, முடியாது. புரியுதுங்களா? அப்ப நான் பல நாள் என்னுடைய உரைகள்ல என்ன சொன்னேன், ஒரு குகைக்குள்ள நீ நேரடியா போய் தியானம் பண்ணாத. ஒரு குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி காத்துரு. அந்த குகைக்குள்ள போறதுக்கு வெயிட் பண்ணு. ஏன் வெயிட் பண்ணனா, உன் உடல் நல்ல தன்மைக்கு ஒரு நாள் மாறும். மாறும்போது குகைக்குள்ள போகும். அப்ப நான் தியானத்துல பல மாணவர்களுக்கு என்னன்னா, உன் உடல் இயற்கையா மாறட்டும். மாற 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 நீ ஒவ்வொரு இடத்துக்கா படிப்படியா போவ. தானா கதவு திறக்கும். நீ போய் தேடாத ஜீவ சமாதி, ஒரு அந்த இடம் இந்த இடம்லாம் போகாத. உன் உடல்ல உன்னுடைய காற்று தன்மை மாற மாற உனக்கு இயற்கையாகவே ஒவ்வொரு லேயரா ஓபன் ஆகும். உன்னுடைய உஷ்ணத்தை பொறுத்தே தான் ஒரு லேயர் ஓபன் ஆகிறது, ஓபன் ஆகாதது இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வடிவம். அப்ப இது நிறைய மக்களுக்கு புரிய முடியும். அப்ப இதை வந்து நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீங்களே சொல்லுங்க, எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்?
அப்ப நம்மள மாதிரி ஒரு ஆளை பார்க்கறது அவ்வளவு சாமானியமா ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்ப நீங்க உணர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, என்ன மாதிரி ஒரு உடலுக்குள்ள ஒரு தீவிரமான, நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அலைவரிசை இருக்கு. அந்த அலைவரிசையை நீங்க பார்க்க முடியாது. இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு நீங்க கொடுக்காதீங்க, உள்ள இருக்கிற அலைவரிசைக்கு கொடுங்க. அவங்க யூகிக்க முடியாத ஒரு ஒரு பெரிய அலைவரிசை, அதெல்லாம் யூகிக்கவே முடியாது. அதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கையாள முடியாது. அப்ப அந்த அலைவரிசைக்கு ஒரு பயத்தோட, ஒரு பெரிய மரியாதையோட நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கு. ஏன்னா அந்த அலைவரிசை என்னன்னா, தொட்டம்னா ஃப்ரீக்வன்சி மாறி. புரியுங்களா? இப்ப நான் வந்து கர்நாடகா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிங்கேரிக்கும் அதுக்கும் சும்மா ஒரு 120 கிலோமீட்டர் தான் இருக்கு. என்ன போகக்கூடாதுன்னு. ஏன்னா உன்னுடைய உடலுடைய ஃப்ரீக்வன்ஸும் சிங்கேரியோட ஃப்ரீக்வன்ஸும் இப்ப வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப சிங்கேரியில இருக்கிற அலைவரிசை ஒரு இடத்துக்குள்ள, நான் உட்கார்ந்து இருக்க தியானம் பண்ற இடத்துல அந்த இடத்துக்குள்ள அந்த அலைவரிசை வருது. இந்த உடல் அங்க போனா இது மாறி போயிடும். அப்ப 3 வருடம் 2 வருடம் கஷ்டப்பட்டு இப்ப தியானத்துல ஒரு இடத்த வர்றோம்ல, அது பாதிச்சிருக்குது. இதை உணரணும்ல. காசு இருக்கு, கார் இருக்கு, பெட்ரோல் இருக்குங்கிறதுக்காக முடிச்சு எல்லா கோயிலும் எல்லா ஜீவ சமாதிக்கும் போக முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது. நீங்க எல்லாம் பக்தியோட உச்சத்துல கைலை மலைக்கு வரீங்களா? போயிருவோம். காசிக்கு வரீங்களா? போயிருவோம். எங்க எவன் கூப்பிட்டாலும் போயிருவோம். எங்க எவன் தியானம் சொல்லி கொடுத்தாலும் போயிருவோம். எங்க எவன் தீட்சை கொடுத்தாலும் பண்ணிடுவோம். அப்படிலாம் பண்ணி ஜெயிக்க முடியாதுப்பா. ஒரு கணவன் மனைவி, கணவன்கிட்ட மட்டும்தான் உடலை கொடுப்பீங்களா, இல்ல ஆம்பளையா இருக்கிறவங்க எல்லாத்தையும் உடலை கொடுப்பீங்களா? அப்புறம் அதுக்கும் தீட்சைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எப்படி போய் உடலை கொடுக்கலாம்? உன் நெற்றியை எப்படி கொடுக்கலாம்? அப்ப எல்லா இடத்துக்குள்ளையும் தீட்சை கொடுத்தா கூட வாங்க கூடாது. ஏன் வாங்க கூடாதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் நேச்சர்ல இருந்து தீட்சை கிடைக்கும். நீ கேட்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை தேடி உன் பொருள் வரும். அதான் பிரபஞ்சம். உன்னை தேடி வரும். நீ வளர்ந்தா ஒரு பிச்சைக்காரனா ஒரு குரு வந்து உன் வீட்டுல ஒருவேளை சோத்தை பாட்டு சோறு கேட்பான். அந்த சோத்துலயே தீட்சை கொடுத்துட்டு போய் முடிஞ்சு போச்சா? எவ்வளவுதான் விஷயம். ஒரு வழியில போவான், ஒரு இடத்துல உன்னை அப்படி பார்ப்பான். யாருமே தெரியாது, நீ டீ குடிச்சிட்டு இருப்ப, அப்படியே உன்னை பார்ப்பான். உன்னை இவன் பார்ப்பான், திரும்பி உனக்கு தீட்சை கொடுத்துட்டான், போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான் விஷயம். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். ஒரு சும்மா சாராயம் குடிக்க போனாங்க மதுரையில, திருப்பி வந்தான். இன்னொரு பிச்சைக்காரன் அவனை பார்த்தான், மண்டையில 2 தடுத்தான், போயிட்டான். அவன் யாருன்னு அடுத்த நாள்ல இருந்து இவன் சாராயம் குடிக்கிறதுல இவனை சித்தர் இருந்தாங்க. பெரிய அலைவரிசை வந்து இவன் வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு 200 பேர் கூட்டணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தருடைய பார்வை வந்து ஒரு வடிவம், ஒரு தீட்சைங்கிறது இயற்கையாக தானாக கிடைக்கிறது. அதை நாம தேடி எல்லாம் போய் கேட்க வேண்டியது. ஒரு குரு எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு குழந்தைக்கு வளராம இங்க ஏதாவது ஒரு குழந்தை தவிக்குதுன்னா அதை பார்த்து அதுக்கு எந்த வடிவத்துல கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருவார். நீ கேட்டு கொடுத்தா அவ்வளோ பெரிய பலவீனமான ஆளா பிரபஞ்சம்? நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரரா பிரபஞ்சம்? அந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு யாருக்கு எப்ப எந்த பொருள் கிடைக்கணுமோ அந்த பொருள் கிடைச்சே தீரும், கிடைச்சே தீரும். இது நிறைய பேருக்கு புரியும். இதை வந்து அவங்களால கிரகிக்க முடியல. அப்ப வாழ்க்கையில நீங்க என்னன்னா, எப்பயுமே கேட்டே பழக்கப்பட்டுட்டீங்க. ஒரு பொருளை கேட்டு பழக்கப்பட்டீங்க. ஒரு இடத்துல நாம பேசி நம்ம வாயுக்குள்ளதான் பழச்சிக்கோம். அப்ப நம்ம ஏதாவது கேட்கணும், ஏதாவது பேசணும் அப்படிங்கிறது. ஊமையா பிறந்துட்டீங்க. பிரபஞ்சத்துல எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? கண்ணும் தெரியல, எப்படி கேட்பீங்க? கையும் வேலை செய்யல, எப்படி கேட்பீங்க? மனசும் வேலை செய்யல, கோமாவில் இருக்கீங்க, எப்படி கேட்பீங்க? அப்போ ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீ கேட்கறது எதுவா இருக்கணும் அப்படின்னா சரணாகதியா இருக்கணும். இந்த குரு உன்னை பார்க்கணும்.
நீ குருவை பார்க்க கூடாது. நான் எப்படின்னா, குரு ஒரு நாள் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வேலையை பார்க்க, அவ்வளவுதான். ஒரு வெறித்தனமான ஒரு குரு என்னை திரும்பி பார்க்கணும். குருவை நான் சொரியல, முதுகுக்கு பின்னாடி முன்னாடி இப்படியே பார்த்துக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். ஒரு நாள் பார்ப்பான். அப்படி ஒரு வேலையை பண்ணு. அப்படி ஒரு வேலை, நீங்க நினைக்கிற மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. காலை மாலை மத்தியானம், அந்த நந்தனார் கதையில படிச்சீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதுனாலதான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஒரு வெறித்தனமான ஒரு வேலை பண்ணும், அசந்து போற மாதிரி ஒரு வேலை பண்ணும், கல்லுக்கே உயிர் வர்ற மாதிரி ஒரு வேலை பண்ணும், யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த வேலையில இவன் நம்ம அடிக்க தாங்குவான் அப்படின்னு ஒரு குரு நம்மளை தேர்ந்தெடுத்தார். நம்ம என்ன வேணாலும் அடிக்கலாம், நமக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான், இவனை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஒளி, நான் ஒரு ஃபுட்பால், நான் ஒரு பந்து, அதை எடுத்துக்கிட்டு அவங்க காலில் போட்டு வச்சுக்கிட்டே கிடந்தாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க உதைக்க 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 அந்த பந்து நல்லா உருவானுச்சு. அப்ப பல பேருடைய உதையில உருவானதுதான் அந்த பந்து. புரியுதுங்களா? அப்படிதான் தியானம்லாம். அப்போ ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அப்ப ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, நீ பந்தா மாறாத, நான் உனக்கு உதவுறேங்கிறாரு. நான் உனக்கு உதவுறேன்ப்பா, நீ ஏன் இவ்வளவு சிரமப்படுற? ஏன்னா தியானம் எவ்வளவு பெரிய துன்பங்கிறத நேரடியா பார்த்தவன் நான். அப்புறம் ஏன் நீ போய் சூடு வாங்கிக்கிற? பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு உதவுறேன். எந்த வடிவத்துல உதவணுமோ நான் உதவுறேன், ஸ்டார்ட் கட்ல வர்றேன். ஆனா நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை தான், என்னை தொந்தரவு பண்ணாம சரணாகதியில பேசாம உட்காரு. கொசுபத்திக்கு விளம்பரத்துக்கு போற மாதிரி அங்கங்க போகாத, பேசாம உட்காரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். அப்ப குறைந்தபட்சம் ஒரு தனிநபர் ஒரு குருவை நம்பி உட்கார்ந்தானா அவருடைய விஷயத்தை பார்த்துக்குவார்னா. ஆனா இங்க யாரும் அதுக்கு தயாரா இல்லை. இப்ப நான் இங்க இருக்கிறேன், உங்களை கூப்பிட்டு இந்த டி நகர்ல அந்த முனையில 2 நாள் உட்கார்ந்தே இருக்குன்னா உட்கார்ந்துருப்பீங்களா? யார் உட்கார்ந்துருப்பா? யாராவது 100ல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பீங்க. பாக்கி எல்லாம் உட்காருவீங்களா? உட்கார்ந்துருப்பீங்களா? என்ன உட்காருவீங்களா? இதை கழுத்துல பாம்பு மாட்டிட்டு சிவபெருமான் வந்து சொன்னார்னா உட்காருவீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் உட்காருவீங்க. வேற யார் உட்காருவா? உட்கார மாட்டீங்க. ஒரு 5 பேர் உட்காருவீங்களா? இப்ப 5 பேரும் ரொம்ப டயர்டான பாத்தீங்க, நீங்க ஏதோ திட்டத்தோட தான் உட்காருவீங்க. புரியுதா? அங்க உட்காரணும், கடைசி வரைக்கும் அவன் வரவே மாட்டான். என்னடா உட்கார சொல்லிட்டு போனா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோங்கிறத அவன் அங்கேயே இருந்து பார்ப்பான், நம்மளால பார்க்க முடியாது. வருவாரா, எதுக்கு உட்கார சொன்னாரு, என்ன கொடுப்பாரு, அவன் அங்கேயே இருப்பான். நீ யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல ஒரு உள் உணர்வை உணர்றதுங்கிறது அவ்வளவு சாமானியம் கிடையாது. இந்த மனதை நிறுத்துறதுங்கிறது அவ்வளவு சாமானியம் கிடையாது. வெறும் தியானம் எல்லாம் சொல்லி கொடுத்தா நிக்காது. இதெல்லாம் பெரிய கலைங்க. இது அதனாலதான் கலைன்னு வைத்தாங்க. இதுல அவ்வளவு பெரிய நுட்பம் இருக்கு. அதை நீ ஆழ்ந்துட்டனா அது ஒண்ணு போகண்டான்ட்டு போயிடும். வேற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிப்போது. வாழ்க்கையில நீ வேற ஒண்ணு யோசிச்சிருக்க. புரியுதுங்களா? அந்த 2 நாள் உட்கார்ந்தனா அடுத்தடுத்து உனக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். அதான் வாழ்க்கை. அப்ப யாருமே, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நகரம் முழுக்க எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்த போய் உணர்றாங்களா? இப்ப நம்ம உணர்றோம். எப்படி இருக்கும் நீங்க அந்த மட்டும் நினைச்சுப்பாரு. ஒரு இடத்துல 1,00,000 பேர் கூடுறான், அந்த 1,00,000 பேர் உணர முடியாதத ஒரு சராசரி மனுஷன் நான் உணர்றேன். அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு நினைச்சு பாருங்க. ஒரு அறையில நீங்க தங்கும் போது உங்களை சுத்தி விண்வெளி கூட்டம் மாதிரி ஒரு அலைவரிசை கூட்டமா இருந்து நீங்க நடுவுல படுத்திருந்தா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்களோட தானே தூங்கிருக்கீங்க.
பெரிய ஒரு அலைவரிசை கூட்டத்தோட தூங்கிருக்கீங்களா? தூங்க வைப்பாங்க. அப்ப அதுதான் அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, உன் உடல் தயாராயிடுச்சுன்னா நான் உன் கூட இருப்பேன். நீ எந்த இடத்துக்கு போறியோ 3 நிமிஷத்துல அந்த இடத்த நாங்க ரெடி பண்ணி எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துருவோம். 3 நிமிஷம் தான். இந்த இடம் இருக்குன்னா இந்த இடத்த அப்படியே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியாது. 3 நிமிஷத்துல இந்த இடத்தையே மாற்றணும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்க உட்கார்ந்துக்குவீங்க, நான் உட்கார முடியாது. அப்ப இதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்க்கப்படணும், கிடைக்கப்படணும்னு நினைக்கிறோம். இங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தனி மனிதர்கள்ட்டையும் நம்ம என்ன உங்ககிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க இந்த உங்களை கொஞ்சம் பலவீனமா நீங்க நினைக்காதீங்க, கொஞ்சம் பலமா நினைங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு குருவையோ ஒரு கடவுளையோ நிர்பந்தம் பண்ணி ஒரு விஷயத்தை அடைய முடியாது, அடையணும்னு நினைக்காதீங்க. அதையும் ஓரமாக ஒரு இயல்பு, அந்த இயல்பு தன்மையை கடக்கிறதும் அதை கடந்து போறது இருந்தா நீங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள வருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன்.